சிஎஸ்கேவோட ஸ்டைலு ரொம்ப கன்சர்வேட்டிவா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற இந்த T20 என்ன டிமாண்டோ, அவங்க எதுக்கு என்ன தேவைப்படுதோ அது இல்ல சிஎஸ்கே கிட்ட. அது மிஸ்ஸிங். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து 2 பேர் அடிக்கிறாங்கல்ல, அது அந்த 2 பேர் அடிக்கிறாங்க, அவங்க அவங்க அவுட் ஆயிட்டாங்கன்னா அடிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு ஆகுது. ஒரு டீம் எடுத்தோன்னே இப்ப வந்து எஸ்ஆர்ஹெச் எடுத்துக்கோங்க, இல்ல பஞ்சாப் எடுத்துக்கோங்களேன். அதுல வந்து அடிக்கிறவங்க வத வதன்னு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அங்க நின்று ஆடுறதுக்கு ஆள் இல்லைங்கிறது அங்க பிரச்சனை. இங்க வந்து எல்லாருமே நின்று ஆடிட்டு இருக்காங்க, எல்லாருமே டெஸ்ட் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. முதல்ல ஒரு ரெண்டு விக்கெட், அதுவும் இந்த 2 சின்ன பசங்க வந்ததுனால உங்களுக்கு அந்த சிஎஸ்கேக்கு ஒரு மொமெண்டம் இருந்த மாதிரி, திடீர்னு ஒரு இன்டென்ட் இருந்த மாதிரி காமிச்சதே தவிர, பட் நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1 or 2 விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா திருப்பியும் அதே ஸ்கொயர் 1 அப்படியே சுத்தி வந்து அந்த இடத்துல வந்து நிக்குது அது. அதுக்கப்புறம் இப்படி தடுமாறி வந்து முனகி ஓன் கத்தி கதறி எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் வந்து திடீர்னு அடிக்க ஆரம்பிக்கும் போது எந்த இடத்துல அடிக்க ஆரம்பிக்கணுங்கிறது தெரியல. ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு அவங்களுக்கு.